ஹாய் ஹலோ, இந்த டேடி அண்ட் டாட்டர் யூடியூப் சேனல் உலக மக்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னா ராயபுரம் காசிமேடு அந்த மீன் மார்க்கெட்டு மீன் துறைக்கு வந்து படகுத்துறைக்கு வந்திருக்கிறோம் நம்ம. ஏன்னா இங்க இன்னைக்கு வெடிகாத்தாலே வந்தாக்கா, அதாவது என்ன மாதிரிலாம் மீன் கிடைக்குது, எவ்வளவு கம்மியா கிடைக்குது, இந்த காலையில வந்தா எவ்வளவு கம்மியா விலை கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு ஸோ நம்ம வீட்டுக்குமே வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு வாங்கிக்கிட்டு என்ன மாதிரியான மீன் எல்லாம் கிடைக்குது, எவ்வளவு கிடைக்குது அப்படின்றத நம்ம வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து காசிமேடு மீன்துறைக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ எல்லாம் ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் வந்து பாருங்க, போட்டெல்லாம் வந்து இப்போ இறக்கிட்டு பாருங்க, மீன் இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எந்தெந்த கடையில எவ்வளவு எப்படி கொடுக்குறாங்கன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்க பாக்குற மீன்கள் எல்லாமே வந்து ஏலத்துக்கு தான் இருக்குது. அதாவது வலை மீன், தூண்டில் மீன், அதுக்கப்புறம் லான்ச்ல இருந்து வர மீன்கள் எல்லாமே இங்கதான் இருக்கு. லைக் வவ்வா, வஞ்சிரம், ஷீலா, ஸோ இந்த மாதிரி பல வகை இருக்கு. இப்ப கூட பாருங்க, ஒரு எறா வந்து ஏலத்துக்கு போயிட்டு இருக்கு, பெரிய எறா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இங்க வந்து ஏலம் எடுத்து நம்ம வாங்கிக்கலாம். என்ன விலை சொல்லுங்க? 1200. சரி, அது மாதிரிதான் இதெல்லாம் இல்லையா? ஓ சரி. உங்ககிட்ட நீங்க வந்து கொஞ்சம் பேசி வந்து கொடுப்பீங்க ஓரளவுக்கு சொல்லி ஓரளவுக்கு குறைச்சு கொடுப்பீங்க. சரி, உங்க பேர் சொல்லுங்கப்பா. சாந்தி. ஓ சரி, பரவாயில்ல. சாந்தி நல்லா சிரிச்ச முகத்தோட இருக்கிறீங்க. ஸோ உங்ககிட்ட மீன் வாங்கிட்டு போனா ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, போயிட்டு வரும்போது வரேன். சரி, இதை பாருங்க, இது வந்து உங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய மீனா வச்சிருக்கிறாங்க. சோ எல்லாம் பாருங்க, எல்லாம் இருக்குது. அம்மா உங்க பேர் என்னங்கம்மா? அமுதான்றவங்க பாருங்க, எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா மீன் வச்சிருக்கிறாங்க. சோ இங்க வந்து வந்தீங்கன்னா இந்த அமுதான்றவங்க கிட்ட நீங்க மீன் எல்லாம் வாங்கலாம். பாருங்க, கடலூர் ஏர்லி மார்னிங் இப்போ ஒரு டைம் வந்து ஜாஸ்தி இதுதான், விஷயத்துல ரொம்ப கம்மியா வந்திருக்கு. நீங்க எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருக்குதுங்க. கூடையில வந்து யாராலும் இது பாருங்க, எல்லாமே சக்கரை மீன் எல்லாமே கூட எல்லாத்துக்காக வச்சிருக்காங்க, விற்பனைக்காக வச்சிருக்கிறாங்க. நண்டு, கனவா, என்னப்பா பெரிய மீனா அதான் நீ பாத்துட்டு ரைட் ஓகே. அம்மா இன்னொன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஆமாம்மா, கரெக்ட். சரியம்மா சரி அம்மா உங்க பேரை சொல்லுங்கம்மா. சுசிலா. இப்போ நாங்க சுசிலான்றவங்க கிட்ட தான் நாங்க வந்து நம்ம வவ்வா மீன் வாங்கியிருக்கோம். ஸோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அந்த ரெக்கையை எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பா நல்லா இருக்கு. ஸோ எங்களுக்கு இவங்க கொஞ்சம் மலிவா கொடுத்துருக்குறாங்க. நீங்க காசிமேடு வந்தீங்கன்னா சுசிலான்றவங்க கிட்ட வந்து நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி விலைக்கு கொடுப்பாங்க. எங்களுக்கு எவ்வளோ நியாயமா பட்டுது. ஸோ இந்த வீட்டுக்காக நாங்கள் வாங்கியிருக்கோம். சரிங்களாம்மா, ரொம்ப சந்தோஷம். சன் இப்போதான் ரைஸ் ஆகுது. இப்போ ஒரு 6:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த பெரிய கலர் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து இன்னொரு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அங்கே இன்னொரு இடம் இருக்குது, ஃபிஷ் மார்க்கெட்டு. அங்கே வந்து நிறைய லெவலில் பெரிய லெவலில் வந்து ஏலெல்லாம் விட்டு அங்கே வந்து கடையாக இருக்குது, நம்பர்லாம் போட்டு அந்த மாதிரியான ஒரு இடம் இது. ஸோ நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய கருவாடு, தென் நிறைய க்ளோத்ஸ் எல்லாமே வந்து இங்கே வித்துட்ருக்காங்க. இது பாருங்க, இந்த அம்மால கருவாடு வித்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன, குளிருக்காக ஸ்வெட்டர் அந்த மாதிரி ஐட்டங்கள், அந்த மஃப்ளரு, குல்லா அந்த மாதிரி ஐட்டம்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஏன்னா கடலோரமா இருக்கிறன்றதுனால எல்லாருக்குமே அந்த குளிர் அந்த இது இருக்கனால, ஸோ அந்த வியாபாரிகள்லாம் வாங்கறதுக்காகவே இதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, பாருங்க எவ்வளோ
சரி இப்படி நீ பார்த்துனே இருக்க, நாங்க வந்து நினைக்கிறோம். ஸோ இப்போ பாருங்க, இங்க வந்து இப்போ கூட கூட எல்லாம் மீனெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்தீங்கன்னா என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம. இதை பாருங்க, வந்து வாழை மீன் இருக்குது, எறா இருக்குது, சங்கராட்சி. அம்மா உங்க பேரை சொல்லுங்கம்மா. மனோன்மணி, மனோன்மணி சுந்தரனார் அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, மனோன்மணி அந்த அம்மா பேரு. ஸோ இவங்க ஆரம்பத்திலேயே உள்ள வரும்போது என்ட்ரன்ஸ்லேயே வந்து கூட கூட வச்சிருக்காங்க, வாழை எல்லாம் வச்சிருக்காங்க. பெரிய பெரிய இறா இருக்கு, சங்கரா மீன் இருக்கு. ஸோ இங்க வந்தீங்கன்னா நீங்க காஷ்மீர்ல உள்ள நுழைஞ்ச உடனே அந்த மனோன்மணின்றவங்க கடையில கூட நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கம்மியா கொடுப்பாங்க. சங்கரா மீன் கூட கூடயா வச்சிருக்கிறாங்க. சங்கரா மீன் கூடையா இருக்கு, கூட கூடையா இருக்கு. பாருங்க சங்கரா மீன் எல்லாம் கூடையா இருக்கு. இங்க எல்லாம் ஏல விடுறாங்க பாருங்க, அந்த பக்கமா ஏல விடுறாங்க பாருங்க. எல்லாம் விட்டு ஏலம் விட்டுட்டு இருக்கிறாங்க. சோ இங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் பாருங்க எல்லாம் ஏலம் கேட்கறவங்க ஏலம் கேட்டு வாங்குறாங்க. இத பாருங்க, அப்படியே அடுத்த மீன் இங்க வச்சிருக்காங்க. இதை பாருங்க, இன்னும் ஒரு இடத்துல ஏலம் விடுறாங்க. இத பாருங்க, பேச வேண்டாம், நீங்க பேரை மட்டும் சொல்லுங்க. செல்வி பாருங்க, சொற்கொன்றது என்ன வேணுங்கம்மா? இது செம்பாறை மீன் வச்சிருக்கிறாங்க பாருங்க. மொத்தமா இங்க ஏலம் விட்டு எல்லாம் பண்றாங்க. சோ இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்மியெல்லாம் மீன் கிடைக்கும். செல்விங்கிற கடைக்கு நீங்க வாங்க, வந்து நீங்க மீன் எல்லாம் வேண்டாம் வாங்கிட்டு போங்க. இவ்வளோ கிட்ட நான் இப்பதான் வந்து கடலை பாக்குறேன். இல்ல இவ்வளோ கிட்ட இப்பதான் பாக்குறேன். ஒரு பெரிய பெரிய இடம்லாம் சகிலான்றவங்க பாருங்க, பெரிய பெரிய திருக்க மீன் வச்சிருக்கிறாங்க பாருங்க. பெரிய திருக்க மீன் எல்லாம் இருக்கு. கூட நிறைய இறா இருக்கு. ஸோ இங்க வந்தீங்கன்னா ஏலம் கேட்டு எவ்வளவு வேணாலும் எவ்வளவு முடிஞ்ச உடனே கம்மியா கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப இடத்துல வந்து இறா வந்து வாங்குறோம். இப்ப பாருங்க, நம்ம வந்து பெரிய இறா நம்ம வந்து வீட்டுக்கு வாங்கியிருக்கோம். எல்லாம் பெரிய பெரிய இறா. நாங்க இவ்வளவு நாள் இந்த மாதிரி பெரிய இறா, இந்த சைஸ் இறா எல்லாம் நாங்க வந்து வாங்கினதே கிடையாது. சோ எங்களுடைய புது அனுபவம். சோ புது அனுபவம். சகோதரர் உங்க பேரை சொல்லுங்க. தாமோதரன் சகோதரர் கிட்ட இருந்து நம்ம இப்ப வந்து இந்த பெரிய இறா வாங்கியிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில நாங்களும் இந்த மாதிரி மீன் மாதிரி பெரிய இறாவை வாங்கி நாங்க சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாம் வீட்டுல வந்து சின்ன சின்ன இறா தான் வாங்குவோம், நாங்க பக்கத்துலயே இருக்கிறதுனால கிடைக்கும். சோ இங்க வந்து காசிமேடுக்கு மீன் துறைக்கு வந்து பெரிய இறா வாங்கிட்டு போறோம். முதல் அனுபவம் பெரிய இறா வாங்கி சாப்பிடுறது. சரி பாருங்க, இவர்கிட்ட நண்பர்கிட்டயே சின்ன இறா வச்சிருக்கிறாரு. அது மத்தபடி கலந்த மீன் எல்லாம் கூட இருக்கு. சோ இங்க வந்தீங்கன்னாக்கா தாமோதரன் நண்பர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பாருங்க, இப்ப வாழை மீன் எல்லாம் வந்திருக்கு. வாழை மீன் வந்திருக்கு, கனவா மீன் வந்திருக்கு. சரிங்க, பாருங்க இப்ப வந்து நண்டு வச்சிருக்காங்க. கூட கூட நண்டு இருக்கு பாருங்க. அம்மா உங்க பேரை சொல்லுங்கம்மா. கற்பகம்ன்றவங்க இங்க வந்து பாருங்களா, கூட கூட நண்டு வச்சிருக்கிறாங்க. கூட எவ்வளவு வாங்க கொடுப்பீங்க? 600 ரூபாய் ஒரு. அதான் எல்லாம் பாருங்க, எல்லாம் உயிர் நண்டு பாருங்க. அத பாருங்க, நம்ம மதியற மாதிரி இத பாருங்க, உயிர் நண்டு ஒரு கூட வந்து 600 ரூபாய். சோ அப்படி சொல்றாங்க. சோ பாருங்க, ஒவ்வொரு கூடையா வச்சிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இப்பதான் புடிச்சு வந்திருக்காங்க. பாருங்க நண்டு மேஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. இத பாருங்க, இத பாத்தீங்களா, மேஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. இத பாருங்க பாருங்க. இங்க பாருங்க, இப்ப இங்க ஏலம் விட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க கூட கூடையா. இங்க பாருங்க வந்து இங்கேயும் கூட கூட எல்லாம் பெரிய நண்டுகளா இருக்கு. இத பாருங்க, இங்க வந்து பெரிய நண்டு இருக்கு. இத பாருங்க, எல்லாம் பெரிய இறா, சின்ன இறா இருக்கு. இத பாருங்க, திருக்க மீன் இருக்கு, சங்கரா மீன் இருக்கு. நிறைய எல்லாமே இப்பதான் புடிச்சு வந்திருக்காங்க. நண்டெல்லாம் அப்படியே உயிரோட இருக்கு. ஓகே, ஒரு போட் வந்து அங்க ஒரு போட் வந்து இறங்கி இதை மாதிரி எல்லா மீனெல்லாம் எடுத்து போட்டுக்கிறாங்க. அதை பாருங்க, எடுத்து போடுறாங்க. ஸோ இங்க பாருங்க, அங்க ஒரு போட்ல மீன் எடுக்கிறாங்க. அதை பாருங்க, பாருங்க
நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமா அந்த மீன் குறைக்க படகு குறைக்க வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஒரு போட் வந்துகிட்டு இருக்கு. அங்க பாருங்க, போட்டு வருது. steamer வந்து இறங்குது. இப்பதான் போட்டு வந்து வந்து இவங்கதான் போட்டது இப்ப எடுத்துக்கிறாங்க. ஒரு போட்ல இருந்து மீன் எல்லாம் எடுத்துக்கிறாங்க பாருங்க. இது அப்படியே காட்டுது பாருங்க, இதை காட்டுது. தூண்டில இருந்து இப்பதான் வந்து இறங்குது ஃப்ரெஷ்ஷா. ஒரு போட்ல வந்து வாழை மீன் தான் வந்து இறங்கிட்டு இருக்கு. இந்த பாருங்க, ஒரு போட்ல வாழை மீன் வருது பாருங்க. சோ நம்ம வீட்டுக்கு வேண்டியது இப்ப நம்ம வாங்கிட்டோம். சோ வாங்கிட்டு இப்ப நம்ம வீட்டுக்கு போறோம். இதுல என்னென்ன மீன், இந்த பக்கம் உன்னை எறா வாங்கணும், இந்த பக்கம் எறா வாங்கியிருக்கோம், பெரிய எறா. பெரிய எறா. இந்த பக்கம் வந்து வவ்வா மீன் வாங்கியிருக்கோம். சோ வாங்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்து சரியா வந்து கிடைக்கல, ஓரளவுக்கு தான் கிடைச்சது. சோ கொஞ்சம் கிடைச்ச வரைக்கும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட் வீக் போயிட்டு நல்லா நிறைய மீன் வரச்சு நெக்ஸ்ட் வீக் போய் வாங்கிட்டு நிறைய வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். ஸோ இதை வீட்டுக்கு போயிட்டு நம்ம இதை ஃப்ரெஷ்ஷாக இப்படி சமைச்சு நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த வாரம் நமக்கு வந்து நல்ல மீனெல்லாம் நம்ம வந்து வாங்கலாம். ஓகேவா? டேடி அண்ட் டாக்டர் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.